குக்கு செய்திகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோட இணைந்திருப்பவர் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இப்போ கட்சியில துரோகம் பண்ணவங்கள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிச்சுட்டாரு. ஸோ சபாநாயகரும் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஜனநாயக பண்பா இல்லை நல்ல மனசா எடுத்துக்கிறதா, இல்லை இது அவங்க பயத்தால அரசியலுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு விஷயமா எடுத்துக்கிறதா ஐயா? உங்க பார்வை என்ன? அதாவதுமா, எடப்பாடி எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்க்கட்சின்னா, அதாவது ரெண்டாவது எதிர்க்கட்சிங்கிறது திமுக, ரெண்டாவது எதிர்க்கட்சி இவங்க தான். ஸோ அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டை அவங்க ஏற்றுக்கிடலை. அவர் என்ன பண்ணார், சிவி சண்முகம் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாரு. அந்த லிஸ்ட்டை தான் அதையும் வச்சுக்கிட்டாரு. ரெண்டையுமே பெண்டிங் வச்சுக்கிட்டாரு. உடனடியாக அறிவிச்சிருக்கணும். உடனடியானா அட்லீஸ்ட் ஒரு வாரம் கொடுக்கலாம், 2 வாரம் கொடுக்கலாம், அறிவிச்சிருக்கணும். அதை அறிவிக்காமல் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விட்டு இப்போ கடைசியில் இவங்க என்ன பண்ணாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க விஜய் அரசுக்கு. சரியா? யார் அந்த 25 எம்எல்ஏ? அதிமுக ரெட்டையிலையில் நின்று ஜெயிச்சு வந்தவங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எடப்பாடி ஐயாவை தான் தேர்தலில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அனுப்பிச்சு, அந்த சீட்டை பார்த்து தான் ரெட்டையில் ஒதுக்கி தேர்தலில் நின்றாங்க. அவங்க கட்சிக்காரங்கன்னு அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணார். அப்படி பண்ணி அந்த 25 பேர் இவங்க கொடுக்கும்போது அந்த 25 பேரை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு லெட்டர் கொடுத்துருந்தார். அப்போ அதை நீக்கணுமா இல்லையா? அது முறைன்னா அதுதான் நீக்கியிருக்கணும். அதை நீக்க தவறுனது யாருடைய தப்பு? ஆளுங்கட்சியினுடைய தப்பு, சபாநாயகருடைய தப்பு. அது சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, நான் கொறடாவே இவர் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணலை, கொறடாத நாங்கள் அனுமதி கொடுக்கல, அதனால் அவங்க கட்சி மாதிரி ஓட்டு போட்டதுனால நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. அது ஒரு காரணம்தான். ஆனால் இதை யார் அறிவிக்க வேண்டியது, அறிவிக்காத போனது யாருடைய தவறு? சபாநாயகருடைய தவறு தானே. இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனால் கேவலமாக போயிடும். தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன்னு. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு எதை ஈச்சதர ஏதோ ஒன்று பழமொழி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது மாதிரி அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க இப்போது. அதனால் எல்லாம் இவர் கொடுத்தாரு, அவர் நீக்கிறத தவிர்த்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சு. உங்களுக்கு ஒரே கவலையாகி போச்சு. அது எங்களுக்கு ஒன்று, அந்த கட்சி அப்படியே உடஞ்சு சின்ன பண்ணாமல் போயிடும், நம்ம குளிர்காயெல்லாம் நினைச்சிங்க. அது திரும்ப எல்லாம் ஒன்று சேர்ந்து போயிட்டாங்களேன்னு வயிற்றுச்சல் எல்லாம் வயிறு பாருங்க போக எங்க ஒன்று சேர்ந்துட்டேன். அப்போ தான் 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. 4 பேர் தானே போயிருக்கு. பாக்கலாம் அதான் லூசு பேல முந்தா நாள் 10 பேர் முன்னாள் மந்திரியை பூரா வந்துட்டான்டா. யார் வந்தா? யார் வந்தா? ராஜெல்லாம் வந்துட்டான்டா. யாரு? கடம்பூர் ராஜ். அவர் மட்டும் தானே வந்தாரு. யாரு சொன்னா? அந்த ஆள் மட்டும் தான் வந்தா. வேற யார் வந்தா? அது நிறைய பேர் வந்துட்டான். அந்த நிறைய பேர் பட்டியல் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்லாம் அப்படியே ரிட்டர்ன் ஆயாச்சு. திரும்ப ஒரு 4 பேர், இசைக்கு சுப்பையா இந்த மாதிரி ஆட்கள் 4 பேர் மட்டும்தான் இப்ப ராஜினாமா பண்ணியிருக்கிறது. அது திரும்ப அந்த கட்சி மேலிருந்து வந்துடும் வச்சுக்கோங்க. உங்க ஆசையில மண்ணடி போட்டு நாங்க ஒண்ணும் இங்க பாருங்க சார், நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, இப்ப அதிமுக அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு தான் நாங்க சொன்னோம். அதான் ஒருத்தர் மாத்தி விட்டாரு சுத்தமா. அவர் மாத்தினார், அவர் மாத்தல. வேற யாரு? இந்த வடல பிள்ளைய பண்ண வேலை சுட்டீஸ். அதான் சுட்டீஸ். அதுக்கு மேல குறை சொல்லுங்க. இந்த 21 பேருமே டிவிகேக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 21 எம்எல்ஏக்களும் அவங்களும் மறைமுகமா டிவிகேக்கு தானே சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓட்டு போட்டாங்கடா, 25 பேர் ஓட்டு போட்டாங்கடா. அந்த 25ல 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ அவங்களுக்கு அடிச்சாச்சா சுண்ணாம்பு? அந்த 4 பேருக்கும் சீட்டு யாரு கொடுப்பா? எந்த கட்சியில் கொடுப்பாங்க? குடிச்சா சரி, அவங்க யாருக்கும் கொடுக்கட்டும், நீங்க நிப்பீங்களா? நான் எதுக்கு நிக்கணும்? அட நீங்க இல்லையா, உங்க கட்சி நிக்கும்லங்க. எங்க கட்சி நிக்குதா? ஜெயிக்குமா? தலைவர் தான் முடிவு. ஜெயிக்குமா? நின்னா அது ஜெயிக்குமா ஜெயிக்கலையாங்கிறது எங்க தலைவரோட. உங்களுக்கு என்ன நம்பிக்கை? அதை சொல்லுங்க. ஜெயிக்காது தானே. அது எப்படா ஜெயிக்காது? இல்ல அங்கேயும் சுட்டீஸ் இருக்காங்கல்ல. அதெல்லாம் குட்டீஸ் எல்லாம் இப்ப எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்க. எல்லாம் போயிடுச்சு. இல்ல ஸ்கூல் பள்ளிக்கூடம் அனுப்பியாச்சு, போயாச்சு. இப்ப எங்கேயாவது விசில் காட்டுறாங்களா? இல்ல இந்த குட்டீஸ் ஏதாவது பேசுதா? முன்னாடி எப்படியெல்லாம் டீல் பண்ணுச்சுங்க. இப்ப என்னத்தைங்க நம்ம 2000 புருஷ பொண்டாட்டி இருக்கோம்னாலுங்க, 10 பொண்டாட்டி கூட இருக்குனாலுங்க, இதெல்லாம் இப்ப எங்க காணோம், போயிடுச்சு. எல்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. கரண்ட் இல்லைன்னு எல்லாம் கத்துதுல. நேத்து கூட கரண்ட் இல்லாம பீஸ் கரியரை நீங்க தான் புடுங்குறீங்களாம்ல. நாம பீஸ் கரியரம் ஏன்டா அது கோவத்தை வர வைக்காத. இளைஞர்கள் எல்லாமே அரசியல் பக்கம் வந்ததுக்கு காரணமே விஜய் தானே சார். எதுமா?
இளைஞர்கள் எல்லாமே அரசியல் பக்கம் வர்றதுக்கு விஜய் அவர்கள் தானே ஏன் காரணமா அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. எல்லாம் இளைஞர்லாம் அமெரிக்கால இருந்தாங்களா இல்ல ரஷ்யால இருந்தாங்களா? இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே விஜய் பக்கம் தானே இருக்காங்க. அதெல்லாம் விஜய் இவ்வளவு நாளைக்கு நீங்க- ஒட்டுமொத்த தமிழகம். இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா? இருமா, நீ ரொம்ப வாய் அடிக்கிற. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, விஜய்க்கு என்ன ஓட்டு வாங்கினாரு? என்னமா ஓட்டு வாங்கினாரு? 1,70,00,000 ஓட்டு வாங்கினாரு. ஓ, ஆமா ஆமா ஆமா. மொத்தம் எவ்வளவு ஓட்டர்ஸ்? மொத்த ஓட்டர்ஸ் 5,500 கோடி வரும். 6 கோடி ஓட்டர் 5,500 கோடி தான். 5,500 கோடியில இவரு வாங்கினது என்ன? 1,70,00,000. அப்ப நீங்க வாங்கினது எவ்வளவு? நீதான் என்னடா நாய்? நீங்க வாங்கினது எவ்வளவு சார்? நாங்க வாங்கல. நீங்க கூட்டணியோட வாங்கினது 1,30,00,000. சார், உங்கள்ட்ட உங்க கொளத்தூர் தொகுதியிலே நீங்க தோத்து இந்த போயிட்டீங்களே பாரு, சார். அதெல்லாம் விஷயம் இல்ல. நான் சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. அவருக்கு யாரு சப்போர்ட் பண்ணுச்சு? வேற யாரு சப்போர்ட் பண்ணுச்சு? இங்க பாரு, வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? சப்போர்ட் பண்ணல. திமுகவுக்கு பண்ணுச்சா? யாருக்கும் சப்போர்ட் கேட்ட பண்ணல. கேள்விக்கு பதில் பேசுங்க. யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. பண்ணல. ஆமா. ஆனா விஜய் தானே மெஜாரிட்டி. விஜய் நம்பர்ஸ் தான் கணக்குங்க. நம்பர் 108 ஆட்ட இருக்கு. அதான் அவர்ட்ட உங்கள்ட்ட எத்தனை இருக்கு? அதனாலதான் ஆட்சி அமைச்சிருக்காரு. அவ்வளவுதான், நாங்க simple. சப்போர்ட் பண்ணோம். சும்மா அதோட முடிஞ்சு அந்த போச்சு. தமிழ்நாடு சப்போர்ட்லாம் பண்ணல. ஆமா. அவர் மெஜாரிட்டி என்ன மெஜாரிட்டி இல்ல. என்ன 1,70,00,000 அவர் தனியா வாங்கியிருக்காரு. மெஜாரிட்டினா நீங்க ஆட்சி இருக்கிற ரோட்ல போனோம்னா இழுத்து கொண்டாந்து வச்சு பல்ல 1,30,00,000 உடைச்சுக்கணும். வாங்கிருக்கீங்க. மெஜாரிட்டினா எப்படி 2006ல வாங்குனீங்க அது மாதிரியா? 118 சீட்டு வாங்கி அவர் ஆட்சி அமைச்சிருந்தாருன்னா ஆ. அவர் இண்டிவிஜுவலா ஆட்சி சரி, அமைச்சிட்டாரு. 2006ல நீங்க எவ்வளவு சீட் வாங்குனீங்க? 2006 2006. ஆமா. ஆ. எத்தனை சீட் வாங்குனீங்க? எத்தனை சீட்? 96 தானே ஆட்சி அமைச்சீங்க. ஆமா. மைனாரிட்டி திமுக உங்களை ஜெயலலிதா அம்மையா கல்வி கழுவி எங்க ஊத்துனாங்களே. கூட்டணி நாங்க 96 வாங்கியிருந்தோம்டா. எங்க கூட்டணியில கிட்டத்தட்ட நீங்க கூட்டணி ஐயா சொல்றதை கேளுங்க. நீங்க கூட்டணி வச்சு 96 தான் வாங்குனீங்க. அவர் இண்டிவிஜுவலா நின்னு விஜய்ன்ற முகத்தை காமிச்சு 108 வாங்கியிருக்காரு. நீங்க அவர் செய்யற ஆட்சி நல்லதா கெட்டதா அவர் முகத்தை காட்டல. ஜெயிச்சதை யூசுப்ல எல்லாமே இந்த ஆதவ அர்ஜுன் பண்ண வேலை அவர்கிட்ட இருக்க. ஆதவர்ஜுனா ஒரு ஆளு போதும் உங்க திமுக சாம்ராஜ்யத்தை உடைக்கிறதுக்கு. அவெல்லாம் உடைச்சிட்டான். அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா? ஆமா, அந்த அளவுக்கு திமுக வீக்கா டேய், அந்த அளவுக்கு மக்கள் முட்டாளா இருக்கான்டா. பூரா அந்த பீட்ஸ் போட்டாங்க. மீடியா வச்சிட்டு என்னய்யா எல்லாம் மக்களவே ரீல் முட்டாளுன்னு ஆமா, சொல்றீங்க. ஆமா. அப்புறம் ஏன் வந்து புது மாற்றம் வேணும்னு உங்க கட்சியை இங்க நாடாம பாரு, விஜயை நாடினாங்க? ரீல் போட்டு தான் வந்தது. இப்ப நீ ஏன் ஓட்டு போட்டேன்னா எதை பார்த்து? விஜய் பார்த்தா ஓட்டு போட்டா? விஜயுடைய பேச்சு அது இதுன்னு சொல்லி அந்த ரீல். சரி, அவங்க யார் கோட்டு போட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் நான் ஐயா, இருங்க. மக்களை நீங்க குறை ஒரு நிமிஷம் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் ஒரு அறிவு நிமிஷம் இருக்கு. இருங்க. மடப்பயிலுக எவன் ஓட்டு போட்டானா அத்தனை பேரும் மடப்பயிலுக. விஜய்க்கு ஓட்டு போட்டவன் அத்தனை பேரும் மடப்பயிலுவோம். இதுல என்ன கழுத? அப்ப திமுக ஓட்டு போட்டவங்க? திமுக ஓட்டு போட்டவன் நான் மனுஷன். அது எப்படி? அது எப்படி நியாயமா பேச? திமுக அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் மனிதர்கள். மற்றதுக்கு போட்டவங்க மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஜென்மங்கள். ஏலியனா இருக்கலாம். என்ன இருக்கலாம்? ஆமா, ஏலியனுக்கு அறிவு கூட. என்னமோ சனியன் எங்கேயோ எங்களை விட்டு போனா சரி. நாங்க உங்களை கூப்பிடவே இல்லை. நீங்க தான் தொங்கிக்கிட்டே இருக்கீங்க எங்களை கடந்து. ஏய், அப்போ உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன மாதிரி இருக்கு? உங்களுக்கு யார் ரைட் கொடுத்தா அப்படி பேசுறதுக்கு? அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்டேன். ஐயா, விஜய் ஆட்சி நல்லா இருக்கு. விஜய் எவ்வளவுடா ஓட்டு வாங்கியிருக்காரு? என்னடா பெருசா ஓட்டு வாங்கிட்டாரு. கடவுளே, நீங்க ஏன் வாங்கல? நான் கேக்குறேன், நீங்க ஏன் வாங்கல? அதத்தான் சொல்றேன். 5 வருஷம் ஆட்சி பண்ணீங்கல்ல. மக்களை வந்து மிஸ்வேரிசம் பண்ணது மாதிரி மக்களை மிஸ்வேரிசம் பண்ணி எல்லா தலையில இத தடவி மை தடவிட்டா. ஐயா, எல்லாருக்கும் அறிவு இருக்கு. யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்காங்க. யாரும் மிஸ்யூஸ் பண்ணல. 1000 அக்கா இருக்கா, 1000 தங்கச்சி இருக்கா, நாங்க 2000 பேர் பொண்டாட்டி இருப்போம்னு சொன்னாலே அவளுக்கு அறிவு இருக்கா? யார் எல்லாருக்கும் சுய அறிவு இருக்கதா அப்ப செய்யுது. சுய அறிவுல தான் அவ பேசுனாளா? சொல்லு, இந்த பாரு, இந்த மாதிரி எல்லாம் ஐயா, பேசுறாங்க. இங்க பாருங்க. இன்னொருத்தி சொன்னாலே கூட்டுறவன் கூட 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி வச்சிருக்கான். எங்க விஜய் வந்து 10 பொண்டாட்டி வச்சுக்குவாரு அப்படின்னு சொன்னாலே அது சுய அறிவுல தான் சொன்னாலா? சரி, நான் வந்து 9 ஓட்டு இருக்கு எங்க வீட்டுல. 9 ஓட்டு போய் விஜய்க்கு போடலன்னா நான் மறந்து கொடுத்தேன். 9 பேத்தையும் கொண்டு விடுவேன்னு சொன்னாலே அதை யார்கிட்ட சொல்ல? ஆபரேஷன் பண்ணி இப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு விட்டுட்டு நான் வந்திருக்கேன். என் பிள்ளைய பாத்துக்கிறது கூட ஆள் இல்ல. இருந்தாலும் எனக்கு விஜய் மேல இருக்க அந்த ஆர்வம், விஜயை பாக்கணும்னு வந்து பேசினாலுங்களே. இவளுக்கு எல்லாம் எந்த சேர்த்து என்ன அறிவு இருந்துச்சு? அறிவுதான் அதுகளுக்கு. தண்ணி எல்லாம் நான் போட மாட்டேன்ப்பா. நான் நெப்போலியன் தான்ப்பா சாப்பிடுவேன். இப்ப தெரியுதா? இப்ப ஏன் ஓட்டு போடலன்னு புரியுதா? இதுதான் மெயின் ரீசன். ஆட்சிக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. வந்துட்டார்ல, டைம் கொடுங்க. நீங்க அதுக்குள்ள பேசலாம். 5 வருஷம் போதுமா இல்ல 10 வருஷம் வேணுமா? இருங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் எடுத்தீங்க? 60 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துனீங்க. மாறி மாறி நடத்துனீங்க. என்ன லட்சணமா இருக்கீங்க? இங்க பாரு, இன்னமே வெளிநாட்டு சாராயம் கடத்தல், இத்தனை தொழில் உங்க ஆட்சி காலத்துல. இன்னைக்கு இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். என்னாச்சு? நம்ம இவரோட ஒய்ஃப் இருக்காங்களே, அதெல்லாம் பேர்ல ஏற்கனவே வந்து
கஞ்சா கடத்தல் வழக்கு யார் மேல? இருக்கான். யார் மேல? யாரு நம்ம ஒரு டெய்ஸியா அந்த அம்மா பேர் டெய்ஸியா? டேய் லீமா ரோஸா? லீமா ரோஸ் மேல கஞ்சாலாம் ஐயா தப்பா சொல்லி ஏதாச்சும் மாட்டிக்கிறாதீங்க நீங்க என்ன வாட்டுங்க. கடத்துச்சா? கஞ்சாலாம் கடத்தல அவங்க அவங்க என்ன லாட்டரி வித்து சிக்கி மரத்துக்கு நட்டமாயி போச்சு. அதுல அவங்களுக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்னத்தையாச்சும் உளறி இல்ல, நீங்க வேற விஜய் ஒரு எடுத்துக்கிறாரு. வேற ஏதோ கடத்தல் வியாபாரத்துல வேற ஒண்ணும் கடத்தல. அது வேற ஒருத்தன் மன்னது. எவனோ ஜான் பிரிட்டோவா, அது எவனோ ஒருத்தன். அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? நேத்து ஈடு சொல்லிருச்சியா? இல்லடா, இவன் ஆதவ அர்ஜுன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அது தனியா தானே இருக்குன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்ப அடுத்த குடும்பத்தை ஐயா எதிர்பார்க்கறதே ஏன் இல்லையா? பர்சனல் லைஃப்ல எடுக்கறீங்க? அரசியலே பர்சனல் தான். அரசியல்ல என்ன பர்சனல் லைஃப்? விஜய் இன்னைக்கு வந்து பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுத்தாங்க. அது அவங்க விருப்பம். அதே அது நீங்க என்ன அவங்க தலையிடுறீங்க. விருப்பம்? அப்ப அப்படிப்பட்டவன் யோக்கியனா எப்படி இருக்க முடியும்? என்ன அறிவு கட்டணமா பேசுற? யோக்கியம் எப்படி இருக்கும்? யோக்கியம் எப்படி ஒரு இருக்கு? தனி மனித யோக்கியம், ஒரு தனி மனிதன் யோக்கியனா இருந்தா தான் மக்களை சரி, நல்வழிப்படுத்த உங்க கட்சியில முடியும். யார் நான் யோக்கியம்? யோக்கியனா உங்க கட்சியில யாரு அப்படி எங்க இருக்காங்க கட்சி சொல்லுங்க. எல்லாருமே யோக்கியம் தான். எல்லாரும் இது யோக்கியமா? நியாயமா இருக்கா நீங்க ஐயா ஒரு சொல்றது? நிமிஷம் பாருங்க. எங்க அண்ணன் பாருங்க. நக்கீரனா என்னடா நாயே? ஏன் கோவம் வருது? என்ன எங்க அண்ணன் பார்த்து சொல்லுங்க. உங்க கட்சியில யோக்கியமா? உங்க அண்ணன் சரி. நக்கீரங்கண்ணா மேம்பாலத்துல ஓடுனது யாரு? எது? மலேசியாவுல துபாயா சிங்கப்பூரா வீடு வாங்கி வச்சிருக்கிறது யாரு? டேய் இந்தடா, நாங்க எல்லா நாட்டிலயும் வீடு வச்சிருக்கோம், எல்லா நாட்டிலயும் சின்ன வீடு வச்சிருக்கோம். அதுல அது உனக்கு நீங்களே என்னடா சொல்லிட்டீங்களா சின்ன வீடு வச்சிருக்கேன்னு? சின்ன வீடுனா வீடுமா? நீ என்ன என்ன சின்ன வீடு ஐயா? என்ன? சரி. ஏம்மா, நீங்க தப்பா நீங்க கணக்கு ஐயா, போடாதீங்க. நீங்க தப்பு ஐயா. டபுள் மீனிங்ல பேசுறீங்க. நாங்க டபுள் மீனிங் கிடையாது. எங்களுக்கு பெரிய வீடு இருக்கு, சின்ன வீடு இருக்கு. நாங்க சின்ன பெரிய வீட்ல யார்? ஐயா ஐயா. பெரிய வீட்ல இருந்தா பெரிய வீட்ல யார் இருப்பா? சின்ன வீட்ல யார் இருப்பா? அதாவது சொல்லுங்க. மாற்றம் தான். இங்க போகும்போது மாற்றம் என்பதே மாறாத ஒண்ணு. ஓ, இந்த மாற்றத்தை தான் நீங்க சொல்றீங்க. இதுதான் சமூகத்துக்கு போர்ட்ரேட் பண்றீங்க. இந்தம்மா, எங்களுக்கு வந்து துணைவி மட்டும்தான், துணைவி ஐயா கிடையாது. எல்லாருக்கும் மனைவி மட்டும்தான். அதான் மனைவி மட்டும்தானே தவிர துணைவி கிடையாது. மனைவி இருக்கும் போதே மனைவி என்பது வேறு, துணைவி என்பது வேறு. அப்ப இணைவி? சரியா? அது இணைவிங்கிறது வேறு. மூணாவது. சரியா? ஆமா, இதெல்லாம் நாலாவதுக்கு பேர் என்னையா? இல்ல ஐயா இது வந்து நாலாவதுக்கு பேர் என்ன? எப்பா நீ வந்து பஞ்சபாண்டவர் கதை இழுக்காத. பஞ்சல் ஆண்டவர்ல ஒரே ஒருத்தவங்க தான். நான் சொல்றது 1 2 இருடா, பாஞ்சாலி எத்தனை பேத்துக்குடா பொண்டாட்டி? பாஞ்சாலி ரேஷன் கார்டு எங்க இருக்கு? பாஞ்சாலி எந்த ஊர் பத சொல்லுங்க? அறிவு கட்ட எனக்கு ஜென்மமே. கதை- பாஞ்சாலிக்கு எத்தனை கணவன்? நான் பாஞ்சாலி அந்த காலத்திலேயே மகாபாரத பாஞ்சாலி நெருப்புக்குள்ள இறங்கி போயிட்டு வருவாங்க. உங்க ஆளு ஓட்டால இறங்கி போயிட்டு வருமா? ஐயா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. தர்மன், அர்ஜுனன், தப்பு பீமன், தப்பா உளறாதீங்க. சகாதேவன், இவங்க எல்லாத்துக்குமே இன்னொருத்தர் பேரு விட்டுட்டீங்களே. இன்னொருத்தன் பேர் யாரு? அதுவே தெரியல தானே. யாரு? அல்ல, நான் எனக்கு எல்லாமே சொல்லுங்க. தெரியும். 5 பேரையும் கரெக்டா? நான் 5 பேர் தான் நான் தான் சொல்றேன். 4 தான் சொல்லிருக்கீங்க. இன்னொன்னு சொல்லுங்க. என்ன 4 சொல்லு? 4 பேர் தான் சொன்னீங்க. அந்த அதுவே தெரியல இல்ல. அந்த 5 பேத்துக்குமே பொண்டாட்டி வந்து பாஞ்சாலி தான். சரி இருந்தாங்க. அது இந்த அவங்க பாஞ்சாலி அவங்க எத்தனை பேத்துக்கு பொண்டாட்டி? இருங்க அவங்க நெருப்புக்குள்ள போயிட்டு பிரவேசம் பண்ணுவாங்க. சரி. 1 வருஷம் முடிஞ்ச உடனே உங்க ஆளு அது மாதிரி பண்ணுவாங்க. நெருப்புக்குள்ள இறக்கி விடுவாங்களா? எங்கால்னா யாரு? நீங்க வச்சிருக்கீங்களே. நான் இங்க வச்சிருக்கேன். என்னை கிளப்பி விடாதீங்க. நாசமா போக. அவங்க அது புராண ஏன்டா அப்படி சொல்ற? பொறுக்கி போயில. இல்ல நீங்க எதை கொண்டு எதோட இணைக்கிறீங்க சொல்லுங்களேன். இல்ல, பாஞ்சாலி சபதம், பாஞ்சாலி மாதிரி உள்ள ஒரு மங்கைக்கு அப்படி அப்படி இருந்துகிட்டு இருக்க ஒருத்தர் இங்க வந்து என்ன கதை விடுறாரு? என்ன விடுறாரு? மக்களை காப்பாத்த போறேன், மக்களை நட்டமா நட போறேன், என்னமோ கோணிக்கு தயார் இருக்கு. எவன் நேரம் நடக்கிறேன்? மதியம் 12 மணிக்கு மேலே ஆச்சுன்னா எத்தனை ஆம்பளை ரோட்ல நேரம் நடக்கிறேன்? எல்லாம் கோணலா தான் நடக்கிறேன். வந்துட்டார்ல, உடனே மூடிடும். ஐயா நீங்க மூட வேண்டியதானே ஐயா? நாங்க டாஸ்மாக் மூட கடையை. மாட்டோம் தான். நான் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன். எங்க அரசு மூடாது. மூட அப்ப வேண்டிய இதுக்கு அவசியம் முக்கிய இல்ல. காரணமே நீங்க தானே. நாங்க நீங்களே இல்ல. ஒத்துக்கிறீங்களே. அரசு உடைமை ஆக்குனது அம்மையாரு. அந்த அம்மையாரை கூட்டிட்டு வா. நாங்க படுத்திருக்கு, பீச்சில் படுத்து தூங்கிட்டு இருக்கு, போய் கூட்டிட்டு வா. இணையோட படுத்திருக்கு போ. இதுதான் திமிருத்தனமான பேச்சு. எம்ஜிஆர் அங்கதான்டா இருக்காரு. அப்ப நானும் கேட்டு போடவா ஏதாச்சும்? என்ன கேளு, கேட்டு போடுவேன். கேளு. என்ன நான் நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் பெரிய நாகரிக தொடுக்கு ஒரு நான் தொடுக்குதேன். நான் தொடுக்குதாயா? போடா. நீங்க பேசுவீங்க, உங்களுக்கு என்ன கவலையும் இல்ல. எங்களுக்கு என்ன கவலை? எதுக்கு நாங்க கவலைப்படணும்? இந்த நாட்டு மக்கள் நாசமா போயாச்சு. ஐயா உங்க ஆட்சியில தான் நாங்க நாசமா போயிட்டோம். நாசமா போனியா? உனக்கு பேச வாய் கொடுத்தது, உனக்கு படிப்பு கத்து கொடுத்தது, உங்களுக்கு இந்த பேண்ட் ஷர்ட்டை போட ஒரு முளை கோமணத்தை கட்டிட்டு தெரிஞ்ச பயிலுவோ, தோல்ல கிடந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டின பயிலுவோ, நீங்க பேசுறீங்க. ஏண்டா மானம் கட்ட மரியாதை கட்ட பயிலுவா?
கோமணம் கட்டி கொடுத்தனாங்க, அதுக்கப்புறம் கோட்டு சுட்டு நீங்க தான் போட்டு கொடுத்தீங்களா? அட ஆமாடா, எங்க முன்னோர் இருக்காங்கல்ல, அவங்கதான் கோட்டு ஏன் நாங்க சுட்டு உழைக்கவே இல்லையா ஐயா? உழைக்காம தான் வந்து உழைச்சா இங்குமா உழைச்சாலும் என்ன உழைச்சிங்க? நாய் கூட தான் கத்திக்கிட்டே கிடக்குது, அது நிர்வாணமா தான் தெரியுது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு அஞ்சறிவியா? ஆமா, மனிதனுக்கு என்ன அறிவு இருக்குல்ல? ஆமா, யோசிக்கிறதுக்கு. மனிதனுக்கு அறிவு இருந்தது. நீங்க சரி, பாருங்க, இந்த ராஜராஜ ஒரு நிமிஷம் என்னைய பாருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்கய்யா. கல்லுண்டு மரப்பட்டைகள் இருக்குல்ல, அதத்தான் ஆடையாவோ மர இலைகளை ஆதிவாசி அப்படித்தான் இருந்தா. அது ஐயா, ஆதிவாசி நீங்க ஐயா. ஒண்ணு வந்து எங்களுக்கு ஆதிவாசி இல்ல, எல்லாமே இங்க எல்லாமே அந்த காலத்துல இந்த மாதிரி மத்த வீடு கொச்சு வீடு தான். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. தலைகள்ல போட்ட ஐயா, வீடுகள் தான். கோவணம் கட்டினா எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கான இலக்காரவே பேசுறீங்களே. அன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசன் ஒருத்தர் இருக்காப்ல தெரியுமா? அதான் கோட்டு போட்டாரு எங்க முன்னோரு. அவர்தான் நாயுடு எதுக்குடா இருக்கணும்? சமூகம் சொல்லி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சவரா? அவரு தாண்டா கோட்டு சுட்டு அன்னைக்கே போட்டாரு. போட்டாரா இல்லையா? அவர் தான் திராவிடத்தை கொண்டு வந்தா, திராவிடத்தின் தந்தை பெரியாருக்கு அப்புறம் அவர் தான். என்ன அவர் என்ன வேற, நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. ஆமா, அவர் சொன்ன திராவிடம் வேற, இவர் சொன்ன திராவிடம் வேற, அக்கா சொல்ல போற திராவிடம் வேற, நீ சொல்ற திராவிடம் வேற. நாசமா போக நாயத்தை. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, அது பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன கேள்வி கேட்டுச்சு? மறந்துட்டீங்கல்ல? மறந்தாச்சு. தெரிஞ்சது இல்ல. இப்ப உங்க லட்சணம் பத்தி தெரியுதா எனக்கு? ஆமா, 5 நிமிஷம் முன்னாடி கேட்ட கேள்வி ஞாபகம் இல்ல. ஆமா. இவங்க எங்களை மாத்தி பேண்ட் சட்டை போட வச்சாங்களாம். தயவு செஞ்சு எங்களை இன்னமும் சொல்றது அப்படி அடிமைப்படுத்தியே வைக்காதீங்க யாரையும். தமிழ்நாட்டுக்காரனை பார்த்தா இழுச்ச தமிழ்நாட்டுக்காரன் இல்லடா, ஒட்டுமொத்த இந்தியாவே அப்படிதான்டா இருந்துச்சு. அப்ப நீங்க கைபர் கல்வியில வந்தவங்க. நீங்க கைபர் அப்ப நீங்க கலவாவலி வந்துட்டு எல்லாத்தையும் வந்தவன் யாரு? ஆடு பார்த்துட்டீங்களா? மாடு மேய்ச்சிட்டு வந்தவன இப்ப கேவலப்படுத்துறியா? ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தவன நீயே கேவலப்படுத்துற. கிராஸ் பெல்ட்ல கூப்பிடுவோம் இரு. நான் எதுவுமே பேசல. என்னடா கைபர் கணவான்னு சொன்ன? அப்புறம் என்னடா கைபர் கணவாவலி எவன்டா வந்தான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு? நீங்க தான். நானா வந்தேன்? பாப்பார பையில வந்தாங்கடா. நான் சொல்லல, இதை நீங்க தான் சொல்றீங்க. சும்மா என்ன சும்மா? ஐயா, மத்திய அரசு சொல்ற அந்த கல்வி திட்டத்தை வந்து நம்ம ஏத்துக்கல. அப்போ 3200 கோடி வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு. ஆனா மத்திய அரசு அதை கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இதை பத்தின உங்க பார்வை என்ன ஐயா? மத்திய அரசு சொல்றதா நம்ம கேட்கணுமா? அதைத்தாம நாங்க தொடர்ந்து சொல்றோம்டா கண்ண. நாங்க என்ன சொல்றோம், மத்திய அரசு என்கிறது மாநிலங்கள்லாம் சேர்ந்த ஒன்றியத்தினுடைய கூட்டமைப்பு தான் வந்து ஒன்றிய அரசு. மாநிலங்கள் என்ன சொல்லுதோ அதைத்தான் ஒன்றிய அரசு கேட்கணும். அது தாண்டோண்டித்தனமா ஒன்றிய அரசு நடந்துக்கிறது. இந்த ஒன்றியங்கிறதே என்ன, மாநிலங்கள் சேர்ந்ததுக்கு. சரி, என்ன தாண்டோண்டித்தனமா நடந்துக்குச்சு? எது என்ன தாண்டோண்டித்தனமா நடந்துக்குச்சு? மேடம் சொன்னாங்கல்ல, இப்ப 350 கோடி. 350 இல்லையா? 3500 கோடி ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னு அந்த ஆளை கேளு. அவங்க எதுக்கு அந்த நிதியை கொடுக்குறாங்க? எதுக்கு அந்த நிதியை கொடுத்தாங்க? எதுக்கு என்ன சொல்லி முன் நிதி வாங்குனீங்க நீங்க ஆட்சியில இருக்கும்போது? முன் நிதி ஒண்ணு வாங்குனீங்க எல்லாம், போயிட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தீங்க எல்லாம், பாதி தொகை வாங்கிட்டு வந்தீங்க எல்லாம், அது எதுக்கு போட்டு வாங்கிட்டு வந்தீங்க? அது வேற. அவங்க சொல்லக்கூடிய திட்டத்தை செயல்படுத்துறா, அந்த கல்வி முறையை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்தீங்க. வாங்குனீங்களா இல்லையா? நாங்க செயல்படுத்துறோம்னு வாங்கல, கையெழுத்து போட்டிருக்கீங்க. கையெழுத்து போட்டிருக்கோம். கையெழுத்து நீ அதுக்கு ஃபுல்லா பண்ணிட்டேன்னா நாங்க என்னடா பண்றது? இந்த பேங்க்ல இந்த வட்டியை கொடுக்குறவன் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டு காசு கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கிக்குவாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இருக்கிறதெல்லாம் முட்டாள். சும்மா படாதே, கொஞ்சம் லாஜிக்கா பேசுறீங்களா? நாங்க என்னடா நீங்க எப்படி ஒரு அமைச்சர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் போயிட்டு கையெழுத்து நாங்க கையெழுத்து போட்டெல்லாம் காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லடா. நாங்க என்ன கையெழுத்து போடுறோம்? நாங்க என்ன கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களே ஐயா? நீங்க தான் நிறைய கொள்ளடிச்சு. யார் வீட்டுல போய் கொள்ளையடிச்சோம்? உங்க வீட்டுல நிறைய இருக்கா சொல்லு. மக்கள் வரி பணத்தை தான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களே. எது? மக்களோட வரி பணத்தை தான் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் இயலாது. நீங்க பண்ணிருக்கீங்களே. அப்படியா? ஆமா. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க கொம்பனாச்சேயா? நீ சொன்னீங்கன்னா உன் பேர்ல வழக்கு போட்டுருவாங்க கட்சியில இருந்து. முடிஞ்சா போடுங்க. முடிஞ்சா என்ன? ஆமாயா, முடிஞ்சா போடுங்க. போடுவாங்க. வழக்கு போடுறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. எந்த கோர்ட்ல போட போறீங்க போடுங்க போயிட்டு. அது எந்த கோர்ட்ல என்னடா, இங்க இருக்க நடுவர் மன்றத்தை போடுங்களேன். ஏன்னா உங்களே சர்ச்சு கார் துப்பி போடுவாரு. நீ எல்லாம் வந்துட்ட கேஸ் நடத்த அப்படின்னு சொல்லுவாங்க திமுக. ஆமா ஆமா ஆமா. உங்க லட்சம் தான் ஊர் ஃபுல்லா பரவி கிடக்குது. நீங்க கமிஷன் வாங்கவே சொல்லுங்க. நீ மனசா சொல்லுங்க. கமிஷன் வாங்குனீங்களா இல்லையா? நான் 10 பைசா வாங்கினது இல்ல, எந்த நாயிட்டையும் வாங்கினது இல்ல. நீங்க வாங்கினீங்கன்னு சொல்ல உங்க கட்சியில யாருமே வாங்கலையா? எங்க கட்சியில வாங்கினது நான் என்ன போய் பார்த்தேன், விளக்கு வச்சு பார்த்தேனா? நான் சொல்றேன் இல்ல வாங்கியிருக்காங்க. நீ சொன்னாக்க அது ஊர்ஜிதம் ஆயிடுமா? வாங்கினவன் சொல்லணும், நான் வாங்கினேன்னு சொல்லணும். ஆமா, சொல்ல மாட்டாங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசுறீங்க? அதை பத்தியே பேசாதீங்க. கொலை பண்ணிட்டா விட்டுருவோமா? அப்ப கொலை பண்ணிட்டாங்கிறதுக்கு விட்னஸ் இருக்குல்ல, சாட்சி இருக்குல்ல, கொள்ளையடிச்சது சாட்சி இருக்குல்ல, அதை சொல்லு. அந்த சாட்சி கொள்ளையடிச்ச சாட்சி இருந்தா அந்த சாட்சியை நடந்திருக்காப்ல, வைத்தியம் நடந்திருக்காப்ல இல்ல?
வைத்தியலிங்கம் பண்ணாரு. வைத்தியலிங்கம் செந்தில் பாலாஜி பண்ணார்ல. வைத்தியலிங்கத்துக்கு என்ன ஒண்ணுமே சொத்து பத்தி செந்தில் பாலாஜி பண்ணார்ல. செந்தில் பாலாஜி என்ன உன் வீட்டுல வந்து பிச்சை எடுத்தாரா? சரி ரைட், அதை விடுங்க. ஆராசாவும் கனிமொழியும் பண்ணாங்கல்ல. ஏன்னா அவன் என்ன ஏண்டோ நீங்க சேரத்துக்கு அடிச்சு விடுவேன். அது நீதிமன்றமே வந்து வழக்கு ஒண்ணும் அப்பீல் உட்காந்துட்டு இருப்பீங்க. அதுக்கு பேரு அப்பீலு மயிறு. உட்கார்ந்து இருக்க முடியும், நடந்துட்டே வந்து முடியும். கொள்ளை அடிச்சீங்களா இல்லையா? இருடா, ராத்துல ஊழல் கொள்ளை அடிச்சோன்னு பேசாத. சரி, ஊழல் பண்ணீங்களா இல்லையா? ஊழல்னு பேசாத. திருடுனீங்களா இல்லையா? திருடுன்னு பேசாத. வேற என்ன சொல்றது? களவு பண்ணீங்களா இல்லையா? களவு தானா? பாரு, நீ வந்து காற்றலையில நாங்க எவனையும் ஊழல் பண்ணல. அப்புறம் எப்படி ஆராசா அந்த ஆடியோ வெளியிட்டாரு? கலைஞர் டிவிக்கு இத்தனை கோடி போச்சு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு சொன்னாரா இல்லையா? அது வந்து மிமிக்ரி பண்ணதுடா. மிமிக்ரி நீங்க பண்ணுங்க. நான் என்ன மிமிக்ரி ஆர்டிஸ்டா? அப்புறம் யாரு பண்ணா? ஏஐக்கு வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? அதெல்லாம் வித்தியாசம் தெரியும். ஆமா, வித்தியாசம் ஒட்டிச்சோம். அப்புறம் ஏன் ஆராசா அன்னைக்கு 30,000 கோடின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஒரு நிமிஷம் இருங்கயா. அது வந்து ஏஐ தானே, மிமிக்ரி தானே. ஆராசா ஒரு மறுப்பு கூட தெரிவிக்கல. ஏன்? எது? ஆராசா ஒரு மறுப்பு கூட தெரிவிக்கல. இது என்னுடைய குரல் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஸ்டாலின் அவர்களும் இது வந்து தவறான செய்தின்னு சொல்ல கிடையாது. ஏன் சொல்லல? கோமால இருந்தீங்களா? ஆமா ஆமா, கோமால தான் இருந்தோம். பதில் பேசுங்கயா. இதுக்கு கோமால தான்டா இருந்தோம். நாயே, நீதான் சொல்ற இல்ல? இல்லாட்டி குதிச்சு குப்பர விடுவாரு, அவ்வளவுதானே. டேய், நான் சிம்பிளா ஒரே கேள்வி கேட்கிறேன். அது மிமிக்ரி அதிகாரப்பூர்வமா அவர் பேசாத போது அதுக்கு எவனோ ஒருத்தன் பேசணும். அது நான் பதில் சொல்றாக்கா அது பெருசாயிடும். விஷயங்கள் வந்து அதுதான் இதாகும். ஒரு நிமிஷம். இப்ப காமாட்சி ஐயாவோட ஒருத்தர் தொடர்புல இருக்காங்கன்னு சொன்னா அது மறுப்பு யாரை தெரிவிக்கணும்? நீங்க தெரிவிக்கணுமா நான் தெரிவிக்கணும்? நான் எதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும்? ஒருத்தவங்க கூட தொடர்புல இருக்கீங்க அப்படின்னா இருந்துட்டு போறேன். உனக்கு என்னத்துக்கு அதை பத்தி கவலை? ஆனா நீங்க தானே அது வந்து பொய்யான செய்தி. என்ன பண்ணுவீங்க? பொய்யான செய்தியா உண்மையான செய்தி? என்ன கடிக்க வரும்போதுதான் சூ அப்படின்னு நாயை பத்த முடியும். என்ன கடிக்காத வரையும் அது பாட்டு போயிட்டே இருக்கு. உங்களை கடிச்சு கொதறி வச்சிருச்சு. அப்ப பாத்துக்குவோம். கொதறியாச்சு ஏன் இப்ப பேசல? என்னடா மாட்டிக்கிட்டீங்க பாவம். இந்த சிம்பிள் கேள்வியா கேளுங்க ஏதாச்சும். ஆவுக்கு அப்புறம் என்ன வரும்? ஆவுக்கு அப்புறம் என்ன வரும்? ஏன்னா வரும் பாத்தீங்களா? தமிழே தெரியல, தமிழர்ன்றது உடனே வந்து. ஆமா, இந்த திராவிடத்துல அடிச்சு முதல்ல விரட்டணுங்க. பாப்போம். எங்க பாப்பீங்க? இல்ல யாரு விரட்டான்னு பாப்போம். மிக விரைவில் விரட்ட போடும், பாத்துக்கங்க. எங்க ரெடியா இடத்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இங்க இருக்க பூணூல பூரா பத்தி விட்டா தான் அந்த நாடு உருப்படும். அது எப்படி? நான் வந்து பூணூல் கிடையாது. ஏன் சம்பந்தம் இல்லாம பூணூலே போய் நோன்றாரு? எனக்கு புரியலையே. அவன் தான் அந்த நாட்டை அடிமையாக்கி வச்சுட்டு இருக்கான். யாரா? ஏன்னா இப்ப ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு. நம்ம கேமரா ஆஃப் பண்ணுங்க. இல்ல, கேமரா ஆஃப் பண்ண வந்தான். அது பேர் ரகசியம். ரகசியம் தான். அதாவது என்னன்னா, இப்ப சீஃப் செக்ரட்டரி இருக்காருல்ல, சீஃப் செக்ரட்டரி, சரி, அவரு ஈபில அவர் தான் தலைவர். அவர் தலைவரா இருக்க காலத்துல தான் அது 18 கார்ட் டிஸ்கெல்லாம் இப்ப காணாம போச்சான். அப்ப 18 இல்லையா, 16 காணாம போச்சா. திரும்ப கிடைச்சது 32. 16 குட்டி போட்டுருச்சு. யாரு குட்டி போட வச்சது? திமுககாரங்க. டேய், அதுக்கு தலைவரா இருந்தது இன்றைய சீஃப் செக்ரட்டரி. சும்மா இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. போட்டு போனது யாருடா? வாழ்க்கையிலே முதல் முறை ஆர்டிஸ்ட் குட்டி போட்டு நான் பாக்குறேன். ஆமா, இது புதுசா இருக்கு. போச்சா வரும்போது அது கூட துணை கூட்டு வந்திருக்கும். திமுககாரங்க அத கூட வைக்க மாட்டாங்க. இங்க பாரு, மானங்கட்ட பயிலுலா. யாரு நாங்க? அதுதான் நாங்களா? முறைப்படி என்ன பேச விடு. அவரு வந்து பேச விடுவனே. ஈபி சேர்மன் யாருடா? தெரியாது. இன்றைய சீஃப் செக்ரட்டரி தான் இதா இருந்தாரு. சரி, அதுக்கு என்ன? அவர் காலத்துல தான் இவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த ஊழல். ஆட்சி யார் வேணாலும் இருக்கலாம். அந்த துறையினுடைய தலைவர் யாருடா? அதுக்கு யாரு? அமைச்சர் யாரு? அமைச்சர் யாரு? செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறம் யாரு இருந்தா? அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க தானே இருந்தாங்க. ஆமா, அப்ப அவங்க தானே இது காரணம். பேசலாம்ல. அரசியல மட்டும் குறை சொல்றீங்க. அமைச்சருக்கு என்னடா வேலை? அமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு என்ன தெரியும்? இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு என்ன தெரியும்? உங்க முதலமைச்சருக்கு என்ன தெரியும்? எங்க முதலமைச்சருக்கு ஆனா அவனா தெரியும். இவருக்கு ஏபிசிடி தெரியும். இவருக்கு ஏபிசிடி முட்டிக்கால் போட்டு தேவையில்லாத வேலை. என்ன உண்மையை தானே சொல்றேன். முட்டிக்கால் போட்டு தானே போனாரு. இவர் திருநீர் அழிச்சார்ல. எது? இவர் திருநீர் அழிச்சார்ல. கொள்கைடா அது. அது மாதிரி அவர் கொள்கை. அது நான் ஒன்னும் தப்பா சொல்ல. நானும் தப்பா சொல்லல. அவருக்கு முட்டிக்கால் போட்டு அரசு ஆண்டியை போய் வேண்டிக்கிட்டாரு.
ஆண்டி ஆண்டி ஆண்டி, வேற என்ன குட்டி போடுது, வேற கூட்டிட்டு வர்றது. நல்ல அவர் பேச்சு யார பேச போய் வேண்டிக்கிட்டாரு? அவர் போனவர் யாரு? ஆடு மேய்ப்பவர். ஆண்டி ஆடு இருந்தாரா? மேய்ப்பவர் ஆண்டி- யாரு? இயேசுநாதர் என்ன பண்ணாரு? ஆடு தானே மேய்ச்சாரு. அவர் எங்க அண்ணா, பிறந்தாரு? நீங்க நீங்க மாட்டுக்கோட்டையில ஐயா, தானே நீங்க பிறந்தாரு. இயேசுநாதர்ட்ட அடி வாங்குறீங்களா இல்லையா? அண்ணாமலைக்கு அடி வாங்குவீங்க. அண்ணாமலை நீங்க ஆட்டுக்குட்டி நொண்ணாமலை வழியாவே போறீங்க எல்லாத்தையும். போட அண்ணாமலை நொண்ணாமலை என்ன அண்ணாமலை நான் உங்க அண்ணாமலை தலைவர் பேர் சொல்லட்டுமா? என்ன நீங்க அண்ணாமலை உங்க தலைவர் பேர் நானும் சொல்லட்டுமா? சொல்லு அண்ணாமலை எவ்வளவு கேவலமா நொண்ணாமலை இருக்காது. சொல்லு நான் சொல்ல மாட்டேன். சொல்லி பாரு நான் சுத்தமான ஒரு சொல்லி தமிழ் பாரு நாகரிகத்துல பிறந்து சொல்லி வளர்ந்தவன். பார்த்துட்டு ரோட்ல நடந்து பாரு. இல்ல நான் ஓடுவேன். ஓடு ஆ. ஓடு. என்ன ஓடு? எத்தனை நாய் சம்பந்தமெல்லாம் பேசக்கூடாது ஏதாச்சும் இருந்து. ஏய் அண்ணாமலையை பத்தி என்கிட்ட அன்னைக்கும் பேசாத இன்னைக்கும் பேசாத. ஏன்னா ஒரு அறிவாளி. அயோக்கியனுக்கு பேரு அறிவாளின்னா நான் யாருட்டடா போய் அப்போ உங்க கட்சியில தான் எல்லாருமா? எங்க கட்சியில அறிவாளி எல்லா பையிலும் இருக்கான்னாக்கா நாங்க தான் ஆட்சிக்கு வந்திருக்கோமே. இல்லையா, அறிவழி இல்லையே. அறிவாளி ஒருத்த 2 பேர் தான்மா இருக்கானுங்க. எல்லா பேரும் முட்டா பயிலாம் இருக்கானுமா. அது உங்களை தான் சொல்லணும். நாங்க யார் சொன்னோம்? முட்டாளுக்கு நீங்க தான் தானே பண்றது தந்தோம். எல்லாம் ஓட்டு அதை போட்ட முறை பண்ணிட்டு முட்டாளு தானே. அப்புறம் என்ன? ஐயா இதே முட்டாள் தானே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு எங்க ஓட்டு முன்னாடி ஓட்டி போட்டோம்? போட்டோம். அப்ப மனுஷனா இருந்தா போங்க. அப்ப அது மனுஷனா எப்படி ஒரு இருந்தா மாற்றம் வந்துருச்சு இப்ப அதுல? வந்து எல்லாம் வந்து பூதமா இதாயிட்டானுங்க. நீங்க பெருசா மட்டும் பேய் ஏன் அப்படியே இருக்கீங்க? பிடிச்சிருச்சு. நீங்க மட்டும் அப்படியே இருக்கீங்க. நான் பேய் பிடிக்கல, நான் பேயை விரட்டிட்டேன். இப்பதான் சொன்னீங்க இந்துத்துவா அந்த பேய் பிசாசு அம்மா மாட்டேன்னு பேய் விரட்டுறேங்கிறீங்க. நீங்க என்ன ஒரு ஸ்டெடியா நிக்கவே மாட்டீங்களா? என்ன ஸ்டடி? மதில் மேல இருந்த பூனை மாதிரி இருந்துகிட்டு மதில் மேல் போன அங்கிட்டு தாவறதா இங்கிட்டு தாவறேன். நான் அப்படித்தான் ஒரே நீங்க பக்கம் தான் தாவறேன். எங்கிட்டு அன்னைக்கும் திமுக, திருட்டு. இன்னைக்கும் திமுக, திருட்டு என்னைக்கும் திருட்டு திமுக. திருட்டு. ஆமா. அன்றும் திருட்டு இன்றும் திருட்டு என்றும் திருட்டு. போடா. என்னையா